சிவசோகம் திரைப்படத்து ட்ரெய்லர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் மேல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்ப ஹீரோ சொன்னாரு, ஹீரோயினை பத்தி சொன்னாரு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். சிவசம்பவம் அப்படின்னா அது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல. படம் சரி இருக்குது, அது கண்ணில் அதிகமா இருக்குது. சோ அதை உடைக்கணும். அப்ப என்னன்னா அது யாரால உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சியத்தார உடைக்க முடியும். அப்படிதான் அந்த படம் கதை. அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து கிளைமேக்ஸ், இது வந்து சார் சொன்ன ஒரே மாதிரி சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோம்ல, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டலாம், அப்பப்போ காட்டிட்டீங்க, கிளைமேக்ஸ் தனியா போய் அவங்க முடிச்சாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு கதை சொல்ல வேண்டியது. பொதுவா வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்போ. நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்சிமம் வந்து நான் யாருக்கும் கதை சொல்றது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம், ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்லிட்டு அந்த ஊர்ல யாராவது ஒரு கதையை சொல்லுவாங்க, அது என்ன ஆகும்னா அது பிரச்சனை ஆயிடும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சிருப்பாங்க லொகேஷன் ஆச்சு. அதே பிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்த கதையா இருக்கும், மத சம்பந்த கதையா இருக்கும் சொல்லிட்டு அங்க சொல்லி அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. யாருக்கு கதை சொல்றதில்லை. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர், ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதே மாதிரி அதுவே நிறைய கதை சொல்லிடுது. அவங்க கதை சொல்லி ஆனா படத்துல நம்ம சொன்ன எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி வருது. இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ. அவர் பத்தி தான் சொல்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இல்ல சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல. சார் வந்து என்ன கூட்டு போய் கம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. சரி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்ற போய் ஹீரோ கால்களை போட்டு மிதிச்சு ஹீரோயின் வந்து காப்பாத்திருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்றேன், எங்க மச்சான் தூத்துக்குடி கொத்தனாரு, நான் தூக்கி போட்டு நீ குத்தவங்க பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாரு, என்ன பண்றது இல்லையே.